யூடியூப் சேனல்கள் ஆரம்பித்தும் ரீல்ஸ் போட்டும் பிரபலமானவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் தானுண்டு தான் சம்பாதிக்கும் வேலை உண்டு என்று இருக்கிறார்கள். சிலர் தான் தங்களுக்கு இருக்கும் பிரபலத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களிடம் ஃப்ராடுத்தனத்தை செய்கிறார்கள். அந்த வகையில் விஜய் ரசிகரான சிறுவன் கொடுவை அன்பு என்பவர் ஏராளமானோரிடம் பண மோசடி செய்திருக்கிறார். டெக்னாலஜி அபரிமிதமாக வளர்ந்துவிட்ட காலத்தில் இப்போது இருக்கிறோம். கையில் ஸ்மார்ட் போன் இருந்தாலும் கொஞ்சம் திறமையும் இருந்தால் போதும் யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராம் கணக்கோ ஆரம்பித்து அதில் வீடியோக்கள் போட்டு பிரபலம் அடையலாம் என்ற நிலைமை இருக்கிறது. அதனை பயன்படுத்தி பலரும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஃபேமஸ் ஆகி வருகிறார்கள். அப்படி ஒருவர் தான் கொடுவை அன்பு என்ற சிறுவன். அச்சிறுவனுக்கு அதிகபட்சம் 15 வயதுக்குள் தான் இருக்கும் என்று தெரிகிறது. தன்னை தீவிர விஜய் ரசிகராக காட்டிக்கொண்ட அவர் விஜய் பற்றி பேசுவது, தாவேகா பற்றி பேசுவது என வாடிக்கையாக வீடியோக்களை போட்டார். சமீபத்தில் நடந்த ஜனநாயகன் ஆடியோ லாஞ்சுக்கு சென்றேன். என்னை வயது காரணமாக உள்ளே விடவில்லை என்று அழுதபடி ஒரு வீடியோவை போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அச்சிறுவனின் வீடியோவை கொண்டாடுபவர்களும் இருக்கிறார்கள், கழுவி ஊற்றுபவர்களும் இருக்கிறார்கள். தனது ஃபாலோவர்ஸ்களை ஃபேமிலிஸ் என்றே அழைப்பார். கிட்டத்தட்ட 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்களை கொண்டிருக்கும் அந்த சிறுவன் சமீபத்தில் யூடியூப் வீடியோக்கள் மூலம் சம்பாதித்த பணத்தை வைத்து தார் காரை வாங்கியதாக வீடியோ ஒன்று வெளியானது. சிறு வயதில் இவ்வளவு லட்சம் கொடுத்து கார் வாங்கி தனது தாய்க்கு பரிசாக கொடுத்திருக்கிறாரே என்ற ஆச்சரியம்தான் எழுந்தது. ஆனால் போக போக தான் தெரிந்தது அது வீடியோக்கள் மூலம் பெற்ற பணம் இல்லை, பலரிடம் ஏமாற்றி பெற்ற பணம் என்பது. அதாவது அவர் தனது ஃபேமிலிஸிடம் வீட்டிலிருந்தே பார்க்கும் வேலை இருக்கிறது, 1000 ரூபாய் போட்டால் 2000 ரூபாய் எடுக்கலாம், 10,000 போட்டால் 20,000 எடுக்கலாம் என கூறி பணத்தை வாங்கியிருக்கிறார். பணத்தை கொடுத்தவர்களுக்கு அவர் வேலையும் கொடுக்கவில்லை, அந்த பணத்தையும் கொடுக்கவில்லை. அவர்கள் அனுப்பும் மெசேஜுக்கோ ஃபோனுக்கோ எந்த ரெஸ்பான்ஸும் செய்யாமல் இருந்திருக்கிறார். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பலரும் இது குறித்து வீடியோ வெளியிட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை தந்து விடுகிறேன் ஃபேமிலிஸ் என்று கூறியிருக்கிறார். ஒரு சிறுவனால் ஏமாற்றப்பட்ட பலரும் கதறியபடி வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பணம் கொடுத்து ஏமாந்த ஒருவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் கொடுவை அன்பு என்பவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என கூறி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருந்தார். என்னிடம் 13,000 வரை வாங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு போன் செய்தாலும் மெசேஜ் செய்தாலும் ரிப்ளை இல்லை. அந்த பையனை யாரும் நம்பாதீர்கள் என தெரிவித்திருக்கிறார். இதேபோல் பலரும் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறனர். இந்த விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்ட அன்பு, நான் ஸ்கேம் செய்து விட்டதாக சொல்லுகிறீர்கள் ஃபேமிலிஸ், ஆனால் நான் உண்மையில் ஸ்கேம் செய்யவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன். நான் கார் வாங்கிய பொறாமையில் தான் அப்படி சொல்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சோசியல் மீடியாவை பயன்படுத்தி வளர்வதெல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளவு சின்ன வயதில் தனக்கு வந்த பிரபலத்தை பயன்படுத்தி இப்படி ஏமாற்றலாம் என்ற எண்ணம் ஒரு சிறுவனுக்குள் வந்திருப்பதை பார்த்து உண்மையில் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்றும் விரைவில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன.